அன்பு நண்பர்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். என்னுடைய காணொளியில் அடுத்து போகிறதுக்கு முன்னால் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நேற்று இந்த டெல்லி மாநகரில் எல்லை ஆணைய திருத்த மசோதா தோல்வி அடைஞ்சதை நினச்சி மிக்க மகிழ்ச்சி. காரணம், இந்த ஒரு அவசரத்தில் ஏன் இந்த ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வியும், அதே வழியில் எல்லா மாநிலங்களும் சக உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக போராடி இந்த திருத்த மசோதாவை தோல்வியடைய செய்த நம்முடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. முதல்ல இப்பொழுது நம்ம அரசியல் களத்தை வருவோம். அரசியல் களத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமாக சூடு பிடிச்சிட்ருக்கு. சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம். எப்படி வெளியில் வெப்பமாக இருக்குதோ அதே மாதிரி அரசியல் களத்துலேயும் அவ்வளவு சூடு. இதில் என்னுடைய வழியில் ஒரு தமிழ் மகனாக சொல்லக்கூடியது அப்படிங்கிறத இந்த காணொலியில் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் தலைவன் ஆகணும்னு ஆசைப்பட்றான், எல்லாரும் முதல்வன் ஆகணும்னு ஆசைப்பட்றான், எல்லாரும் மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்றான், எல்லாரும் பிரதிநிதியாக இருக்குன்னு ஆசைப்பட்றான். ஆனால் எனக்கு என்னுடைய மனசில் கேட்கக்கூடிய கேள்வி, உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் தலைவனாக தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு வழியில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம தலைவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தலையை எடுத்துக்கிறோம். தலை தனக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த உடம்பை மறந்துச்சு அப்படின்னு சொன்னால் தலைக்கு இருக்கக்கூடிய மதிப்பே இல்லை, தலை செத்து போகும். அதே போல் நம்முடைய அரசியலில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் நான் முதல்வனாகணும், நான் தலைவனாகணும் அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு வகையில் அருவருப்பாக இருக்குது. நான் அதுலேயும் பெரியார் மண்ணில் இருந்துட்டு, பெரியாரெல்லாம் என்றும் அவர் தொண்டனாகவே இருந்து எந்த ஒரு கட்சியிலையும் சேராமல், எந்த ஒரு அரசியலையும் சேராமல், ஆனால் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்காக வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு காமிச்சு கொடுத்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். மிகச்சிறப்பாக நம்ம இந்த ஒரு காலகட்டத்தில் மந்திரி ஆகணும் அப்படிங்கிறாங்க சில பேர். இந்த ஒரு மந்திரி அப்படிங்கிறத மினிஸ்டர்னு சொல்லி சொல்லலாம் இங்கிலீஷில். அந்த மினிஸ்டருங்கிற வார்த்தை லாட்டின், அதாவது லத்தீன் மொழியிலேருந்து வருது. மினிஸ்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊழியம் செய்பவர் அல்லது உதவி செய்பவர் அல்லது சேவகன் என்ற அர்த்தம். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம முதல்வர் எடுத்துக்கிட்டால் முதல் மந்திரி, அதாவது இந்த சேவகர்கள் செய்யக்கூடிய எல்லாவருக்கும் முதல்ல செய்யக்கூடியவர் தான் அந்த முதல் மந்திரி அப்படின்னு சொல்கிறது. ஆக இந்த மந்திரி அல்லது மினிஸ்டர் என்று சொல்பவர்கள் தன்னுடைய இயல்பில் அடுத்தவர்களுக்கு சேவை செய்பவர்களாக இருக்க வேண்டும், தனக்காக வாழ்பவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையில் சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஆக ஒவ்வொருத்தரும் இப்போ இன்றைக்கி நான் எம்எல்ஏ ஆகணும், நான் மந்திரி ஆகணும் அல்லது இந்த முதல்வன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கெல்லாம் உண்மையிலேயே மக்களுக்காக வாழ்கின்றார்களா அல்லது தனக்காக அதை வாழப் போகின்றார்களா என்பதை நாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில சமயம் ரொம்ப துன்பப்படக்கூடிய செய்திகள் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏதோ ஒரு காட்சியை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னால் நம்ம அந்த மாதிரி இருந்த மாதிரி இன்னும் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். சினிமாக்காரர்களையும் அல்லது பகட்டில் இருக்கிறவங்களையும் காசு கொடுக்குறவனையும் வைத்துக்கொண்டு நம்முடைய ஒரு இந்த மக்களாட்சி உண்டு பண்ண ஆசைப்பட்றோம். அதை நம்ம செய்யும்பொழுது நாமே நம்முடைய சாவுக்கு குழி தோன்ற மாதிரின்னு அர்த்தம். ஆக இந்த ஒரு பெரியார் மண்ணில் நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து யார் நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஊழியர்களாக சேவகர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்று இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பெரியாரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, யார் உண்மையான சேவைக்கு இதமாக இருக்கின்றார்கள் என்று அதில் நம்ம பார்க்கலாம். அவங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க செயல்பாடுகள், அவங்க பேசக்கூடிய பேச்சு, தான் என்ற ஒரு அகந்தை, நான் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த தமிழ்நாடு காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது அடுத்தவர்களை பழிது இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் நான் இப்போ 40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலேருந்து அதை வெளியில் போயிருக்கிறதுனால எனக்கு தெரியுது. ரொம்ப இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் ஜெர்மனியில் எந்த ஒரு மினிஸ்டரும் இந்த மாதிரி 10-15 கார்களோடு எங்கேயும் போகிறது கிடையாது. ஈவன் என்னுடைய ஒரு நல்ல நண்பர், ஆருயிர் நண்பர்னு சொல்லலாம். அவர்
அது சுப்ரீம் கோர்ட்டுடைய அது மெயின் ஜட்ஜாக இருந்தாலும் அவர் என்னை வந்து பார்க்க வரும்பொழுது ஒரே ஒரு காரில் தான் வருவார். ஆனால் இங்கெல்லாம் வந்து அவ்வளவு பகட்டு இருக்குது. எல்லாம் நிறைய கார்களில் போகணும், நிறைய வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னால் வந்து நான் வந்து புகழோடு இருக்க வேண்டும். அதெல்லாம் வந்து சேவைக்குரிய அர்த்தமே கிடையாது. அதை நான் வந்து பெரியார் இதில் நான் பார்க்குறேன். அல்லது வந்து பெரிய வந்து அதாவது தலைவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், தான் சேவைக்காக மட்டும்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு வந்து காண்பித்தவர்கள். அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் உடன்பிறப்புகளை, இப்போ இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. நாம் எந்த கட்சிக்கு யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நாம் நினைத்து ஓட்டு போட வேண்டும். மிகச்சிறப்பாக தமிழினத்திற்காக, தமிழுக்காக வாழக்கூடிய கட்சிகளை நம்ம வந்து மாதிரி முதன்மைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி வந்து இதை கேட்கக்கூடிய அதை கேண்டிடேட்ஸ்னு சொல்கிறோம்ல, இப்போ வந்து அதை நிற்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வந்து சொல்லக்கூடியது, தயவுசெய்து சேவையை மையப்படுத்துங்கள். ஏன்னான்னு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக ஆன பிறகு நீங்கள் மக்களுக்காக இருக்க வேண்டும். அது எந்த கட்சிக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் வந்து நின்னாலுமே அதன் பிறகு நீங்கள் மக்களுடைய எல்லா மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாகவோ அல்லது வந்து எம்எல்ஏவோ நீங்கள் வந்து இருக்க முடியும். அதனால் இந்த ஒரு பரந்த மனப்பான்மையில் தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக வாழ்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் அன்பான மக்களே, இந்த ஒரு உண்மையாக ரொம்ப ஒரு இன்டென்சிவான ஒரு நேரத்தில் எவ்வாறு நாம் நம்முடைய தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று நாம் அதை யோசிப்போம். கட்சிகள்லாம் விட்டுட்டு, அவர்களுடைய கொள்கைகளை விட்டுட்டு, யார் உண்மையான மனிதன், உண்மையான சேவகன் என்பதை நினைத்து அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். உங்களை ரொம்ப வந்து சிறப்பாக நான் இங்கு நினைத்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.